லூக்கா 15ஆம் அதிகாரத்துல இளைய குமாரனை குறித்த வேதம் சொல்லுகிறது. சம்பவம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த இளையகுமாரன் என்ன பண்ணுகிறான்? இளையகுமாரன் தன்னுடைய ஆஸ்திகளில பாருங்க, ஆஸ்தியை வைத்திருந்த தகப்பன் மேல இவன் கண்ணு போகல, தகப்பன் வச்சிருந்த ஆஸ்தி மேலதான் கண்ணு போச்சு. ஆஸ்திய பார்த்தவன் அப்பாவோட அன்பை பார்க்கல. இல்லைன்னா இந்த பல பேர் இப்படிதான் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தேடிதான் சபைக்கு வராங்களே தவிர அன்பு காட்டுகிற ஆண்டவரை தேடி வர்றதில்லை. பல பேர் எதுக்கு சபைக்கு வராங்க, பல பேர் எதுக்கு தேவன் ஆராதிக்கிறாங்க, ஏதாச்சும் அவர் செய்வார், எல்லாம் செஞ்சிட்டார். என்னது? தன்னுடைய உயிரையே கொடுத்தவர் மற்றவைகளை அருளாதிருப்பது எப்படி? எப்படி நான் கேட்கிறேன், எப்படி ஒரு மனிதனால் பாவத்துல வாழ முடியும்? இந்த அன்பு அறிந்த கப்பறம் இயேசுவை ஒரு மனிதன் சந்திக்க வேண்டிய விதத்துல சந்திச்சுட்டா அவன் பழைய மனிதனா இருக்கவே முடியாது. தமஸ்குவுக்கு போகிற வழியில சந்திக்க வேண்டிய அந்த வழியில சந்தித்ததுனாலதான் அந்த மனிதன் சொல்லுகிற கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின. குருந்தியர்கள் சொல்லுகிறார், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதுசு.